அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 27 மே 2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்களுடைய ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இன்றைக்கான முக்கிய செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்பது என்னவென்றால், நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்னா, அந்தமானுக்கு வடக்கு பகுதியாகவும் மற்றும் ஒடிசா கரைக்கு மிக நெருக்கமாகவே ஒரு சுழற்சியானது வளிமண்டல சுழற்சியாக நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது வரும் மணி நேரங்களில் அது தீவிரமடைந்து தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை. அதே வேளையில் நமக்கு அது அரபிக்கடல் கரையோரமும் மற்றும் நேற்றைக்கு அறிக்கை கொடுக்கும் பொழுது அது ஹைதராபாத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி நிலவி வந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை கொடுத்த நிலை நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இந்த தாழ்வு பகுதியானது உருவாகப் போகிறது என்று அது அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இப்போது இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது, வங்கக்கடலின் அதாவது வடமேற்கு பகுதிகள் மற்றும் அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவி வந்த நிலையில் அது தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மற்றும் அந்த ஹைதராபாத்தை ஒட்டி அந்த அரபிக்கடலிலிருந்து வந்தக்கூடிய அந்த சுழற்சியானது இதனோடு இணைய பெற்று தற்பொழுது நமக்கு தமிழகத்தில் எப்படியான ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தெற்கு காற்று மேற்கு காற்றின் பயணிக்கக்கூடிய ஒரு வேகமானது சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதனால் நமக்கு மழைப்பொழிவு இது எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அமையப் போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இன்றும் நாளையும் சற்று நேற்றை போல் இருக்காது. அதாவது நேற்று பாசிங் க்ளவுட்ஸாக ஒரு தூறல் துளி லேசானது மழை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைன்றது பார்த்திங்கன்னா ஒரு தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் காணப்பட்டது. இப்போ அது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்திற்கு மட்டும் கனமழையாக கொடுத்த நிலையில் இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடரும். நேற்று அவலாஞ்சி பகுதிகளில் 356 மில்லிமீட்டர் அளவிற்கு அப்படின்ற மாதிரி கொடுத்த நிலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது நேற்றைய அளவிற்கு 256 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அது இதே போல் இன்னும் ஏராளமான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லணும். நீலகிரி மாவட்டம், தேனி, இப்படி இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டம், இப்படி பல மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இது வரும் மணி நேரங்களில் இன்றைக்கும் தீவிரமடைந்து காணப்படும். அவ்வப்பொழுது உள் மாவட்டங்களில் அந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்றதால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு ஒரு மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு இதமான ஒரு சூழ்நிலை, மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவ்வப்பொழுது வெப்பமும் இருக்கும். வெப்பமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பார்த்திங்கன்னா வெப்பம் சற்று குறைந்தே தான் காணப்படும். அதாவது 95 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மட்டுமே தான், அந்த ஃபேரன்ஹீட் அளவிற்கு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இன்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியது வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் நம்ம சென்னைக்கு ஒரு லேசானது ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. இந்த வட கடலோர மாவட்டங்களில் சென்னை, காஞ்சிபுரம், இந்த செங்கல்பட்டு ஜோன்ஸ் கடலோர பகுதிகளில், அடுத்தபடியாக ஆந்திர கர்நாடக எல்லையோர உள்பகுதிகளில் உட்புற பகுதிகளில் எல்லையோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும், சேலத்தின் சில பகுதிகளில் ஒரு லேசான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் நமக்கு எப்படி ஒரு கனமழை வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். இந்த நிகழ்வு தீவிர தாழ்வு பகுதியானது அது வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க இடையே பகுதியை குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு வங்கத்தின் பகுதிகளில் கரையை கடக்கும் பொழுது நமக்கு ஒரு 29-30 தேதிகளில் இந்த தெற்கு காற்று மேற்காற்றின் தேக்கம் காரணமாக நமக்கு மீண்டும் மழைப்பொழிவானது கண்டிப்பாக பரவலாக பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடையும். 29-30 தேதிகளில் மழைப்பொழிவு தமிழகத்தில் பரவலான மாவட்டங்களில் பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நம்ம 30-31 தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது சென்னைக்குன்னு. ஆனால் அது ஒரு நாள் 30ஆம் தேதிக்கே நமக்கு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக 30 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமையப்பெறும். தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இருக்கிறது. இன்று இரவுக்கு பார்த்திங்கன்னா தெற்கு டெல்டாவிற்கு லேசான ஒரு மழை வாய்ப்பும் தென் கடலோரத்தின் சில பகுதிகளில் வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது நமக்கு தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் எப்போவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், பரவலான மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு 2 நாட்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காற்றின் வேகமும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கணவாய் பகுதிகளிலையும் சரி, தாராபுரம் போன்ற பகுதிகள், இப்படி உள்ள செங்கோட்டை, கணவாய், இப்படி காற்று பகுதிகளுக்கு நம்ம காற்று வலுவாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்தபடியாக மாத இறுதி நாட்களை கடந்த பிறகு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் என்று நம்ம சொல்லியிருக்கோம். அந்த தீவிரம் குறைந்த பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வெப்பச்சலன இடிமழையானது தமிழகத்தில் பரப்பளவில் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக தொடங்கும்.
இது எப்பொழுதுனா 2ஆம் தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி மழை பொழிவு 2ஆம் தேதிக்கே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேற்கு காற்றின் வேகம் வந்து சற்று தெற்கு காற்றின் வேகம் பார்த்திங்கன்னா ஒரு தேக்கமடைந்து காணப்பட்டு பொறுமையாக செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் கிழக்கு காற்றின் சந்திப்புகள் ஏற்படுத்தி நமக்கு வடமேற்கிலிருந்து அவ்வப்பொழுது வரக்கூடிய ஒரு காற்று இருந்தாலும் நமக்கு ஒரு மழைப்பொழிவை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வெப்பச்சலன இடிமழையானது தீவிரமடைந்து காணப்படும் அதாவது ஜூன் மாத முதல் வார பகுதிகளை கடந்து அப்படின்ற மாதிரி நமக்கு வாய்ப்பு தெரிகிறது. இப்போ இருக்க கணினி சூழல் காட்டுகின்ற ஒரு அமைப்பை நான் சொல்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் நம்ம வந்து அவ்வப்பொழுது அறிவிக்கிறோம். பரவலான மாவட்டங்களில் நமக்கு வந்து மழை பொழிவு அமைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில். என்னால் அந்த அளவுக்கு விலாவரியாக அறிக்கை கொடுக்க முடியல. ஐஎம்டி ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எங்கெங்கே மழை பொழிவு பொழிந்திருக்கிறதுன்னு. அதாவது 80 மில்லிமீட்டர், 90 மில்லிமீட்டர், 110 மில்லிமீட்டர், 120 மில்லிமீட்டர் என கனமழை மிக கனமழையாகவே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் வந்து குற்றால அருவிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் அவ்வப்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவல்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் இது வந்து மே மாத நாட்கள் என்பதால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலைக்கு செல்வதை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கணும். ஏன்னா நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதன் காரணமாக இதன் தாக்கமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மும்பை பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வாய்ப்புன்னு சொன்னோம். அதுவும் பார்த்திங்கன்னா கனமழை அதிக கனமழையாக மகாராஷ்டிரா பகுதிகள், கோவா, தெற்கு கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா பகுதிகள், உட்புற கர்நாடக பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த மழைப்பொழிவு மேலும் மாத இறுதி வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும். அடுத்தபடியாக இந்த நிகழ்வு வடக்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த நிகழ்வு வந்து ஒடிசா கரையை கடக்கும் பொழுது மேற்கு வங்க கரையை ஏறும் பொழுது நமக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கே நல்லதொரு மழைப்பொழிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வானிலை எப்பொழுதுமே வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. எந்தெந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற அமைப்புப்படி நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபார்காஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கைகள் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடியது கொடுத்துட்டு இருக்கிறது வரைக்கும் தான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.